அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னா, கொய்யாப்பழம். ஆப்பிளை விடவும் ஊட்டச்சத்துக்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். கொய்யாப்பழம் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு நன்மைகளையும் ஆரோக்கிய சத்துக்களையும் அதிக அளவில் கொண்டிருக்கிறது. ஒரு கொய்யாப்பழம் போதுங்க நம்மளுடைய சருமம் ஜொலிக்கிறதுக்கும். எந்த ஸ்கின் டைப் இருக்கிறவங்களாக இருந்தாலும் நாம் இந்த ஒரு கொய்யாப்பழத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னை பளபளப்பாகவும் ஷைனிங்காகவும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கொய்யாப்பழத்தில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பழம் நமக்கு எந்தெந்த வகையில் நன்மையை ஏற்படுத்துகிறது, அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் கொய்யாப்பழம் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம உணவாக எடுத்துக்கொண்டு தான் நம்ம பழங்களை அதிக அளவில் சாப்பிட்டு நம்ம சத்துக்கள் ஏற்றுறோம். ஆனால் அது சருமத்திற்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நன்மையை வழங்குகிறது அப்படின்னு பலருக்கும் தெரியாதுங்க. சருமம் ரீதியாக அது என்ன மாதிரியான உபயோகத்தை நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் விரிவான தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எளிதாகவும் மலிலாகவும் கிடைக்கிறதுனால அதனுடைய அருமையை நாம் புரிந்து கொள்வதே கிடையாதுங்க. கொய்யாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சர்க்கரை நோயாளிகளுக்கும் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொய்யாப்பழம் தினமும் சாப்பிட மருத்துவர்கள் அறிவுறுத்துவாங்க. ஆனால் சரும பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இந்த கொய்யாப்பழம் ஒரு அற்புத மருந்தாகவே செயல்படுதுங்க. கொய்யாப்பழத்தை சாப்பிட்டா நிறைய நன்மைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை சருமத்தில் அப்ளை செய்தால் நடக்கக்கூடிய மாற்றங்கள் பற்றி நம்மள பலருக்கும் தெரியாது. கொய்யாப்பழத்தை சாப்பிடுவதோடு மட்டும் இல்லாமல் எந்தெந்த சரும பிரச்சனைகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். கொய்யாப்பழத்தில் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கொட்டி கிடக்கின்றதுங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராம் கொய்யாப்பழத்தில் 90.8 கிராம் அளவுக்கு நீர்ச்சத்து இருக்கிறது. அதோடு புரதங்கள் 2.55 கிராம், கார்போஹைட்ரேட் 4.3 கிராம், நார்ச்சத்து 5.4 கிராம், கால்சியம் 18 மில்லிகிராம், மெக்னீசியம் 22 மில்லிகிராம், வைட்டமின் சி 228 மில்லிகிராம், நியாசின் 1.8 மில்லிகிராம், வைட்டமின் B6 0.11 மில்லிகிராம், லைகோபின் 5200 மைக்ரோகிராம் போன்றவை காணப்படுதுங்க. இந்த கொய்யாப்பழம் சருமத்திற்கு செய்யக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். வயதான தோற்றத்தை தடுக்கக்கூடிய கொய்யாப்பழம் லைகோபின், வைட்டமின் சி உள்ளிட்ட ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது. இது ப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து போராடுவதோடு மட்டும் இல்லாமல் சரும செல்களின் சேதத்தையும் குறைக்குதுங்க. இதனால் விரைவாக சருமம் வயதான தோற்றம் அடைவதை தடுத்து இளமையாக வைத்திருக்க உதவுது. சமீபத்தில் இன்டர்நேஷ்னல் ஜெனரல் ஆஃப் இது செய்திருக்கக்கூடிய ஒரு பைட்டோதெரபி வெளியிட்ட ஆய்வு கட்டுரை ஒன்றில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த பழங்கள் சருமத்தில் குலாஜின் உற்பத்தியை அதிகரிக்க செய்து சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், நுண்ணிய கோடுகளை தடுப்பதோடு மிக இளமையாக இருக்க உதவி செய்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வைட்டமின் சி சருமத்திற்கு இயற்கையாகவே பளபளப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வைட்டமின் ஆகும். இது சருமத்தில் இருக்கக்கூடிய அன்ஈவன் ஸ்கின் டோன், கரும்புள்ளிகள் மற்றும் சோர்வை போக்கி பளபளப்பாக மாற்றுகிறது. கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள், பருக்கள், அவற்றால் வரக்கூடிய தழும்புகள், சருமம் சிவந்து போகிறது, சருமத்தில் உண்டாகக்கூடிய வீக்கங்கள், அரிப்பு ஆகியவற்றை குறைக்கிறது. குறிப்பாக நெற்றி மற்றும் மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சீபம் சுரப்பை கட்டுப்படுத்தி பருக்கள் வராமல் தடுக்குதுங்க. சருமத்தில் வறட்சி ஏற்படாமல் தடுத்து நன்கு நீரோற்றத்துடன் வைத்திருக்க கொய்யாப்பழம் உதவி செய்கிறது. கொய்யாவில் 80% மேல் நீர்ச்சத்து இருக்கிறது. இது சருமத்தின்
எலாஸ்டிசிட்டி அதிகரிக்க செய்து சருமத்தில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான வறட்சியை போக்கும். கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய சில மென்மையான அமிலத்தன்மை மற்றும் இயற்கையான என்சைம்கள் சருமத்தை மென்மையாக வைத்திருக்கிறதோடு சருமத்தின் அடியாழம் வரையிலையும் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கி எக்ஸோபோலியேட் செய்து இறந்த செல்களை நீக்குவதன் மூலமாக சருமத்தின் ஸ்ட்ரக்சரும் மாற ஆரம்பிக்கும். சருமத்தில் பாதிப்பு ஏற்படுத்த பல காரணிகள் இருந்தாலும் மிக அதிகமாக பாதிக்கப்படுவது புற ஊதா கதிர்களின் தாக்கத்தால் பாதிக்கப்படுவது தான் மிக அதிகம். சருமம் மிக வேகமாக வயதான தோற்றத்தை அடைவதற்கு முக்கிய காரணமே புற ஊதா கதிர்களின் தாக்கமும் தான். இதனால் மிக வேகமாகவே சருமம் வயதாகிவிடும். சூரிய கதிர்வீச்சின் தாக்கத்தை தடுக்கவும் கொய்யாப்பழம் உதவி செய்யுதுங்க. சரும பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் சாப்பிடுவது மற்றும் சருமத்தில் அப்ளை செய்வது ஆகிய இரண்டுமே பலன் தரும் தான். அதுபோல இரண்டிலேயுமே சின்ன சின்ன குறைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. நேரடியாக கொய்யாப்பழத்தை சருமத்தில் அப்ளை செய்வதால் சருமத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள், பிக்மெண்டேஷன் உள்ளிட்ட சரும பிரச்சனைகளை வேகமாக சரி செய்ய முடியும். அதே சமயம் ஒரு நாள் பயன்படுத்திவிட்டு பலனை எதிர்பார்ப்பது தவறு. தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டும். கொய்யாப்பழத்தில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்கிறதுனால அதை உடல் உறிஞ்சிக் கொள்ளும் போது பலன் ரெட்டிப்பாகும். உள்ளிருந்து பிரச்சனைகளை ரிப்பேர் செய்து நீர்ச்சத்தோடு புத்துணர்ச்சியோடும் வைத்திருக்க செய்யும். ஆனால் ஒரு நாள் சாப்பிட்டு விட்டு உடனே பலனை எதிர்பார்க்க முடியாது. தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளும் போது தான் பலன்கள் கிடைக்கப்பெறுங்க. அதே மாதிரி ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க 2 ஸ்பூன் அளவுக்கு கொய்யாப்பழத்தை ஒரு பவுலில் எடுத்துக்கொண்டு அதில் 1 ஸ்பூன் அளவு தேன் மற்றும் 1 ஸ்பூன் எலும்பிச்சை சாறும் சேர்த்து நன்கு மசித்து கொள்ளுங்க. இந்த பேஸ்ட்டை முகத்தில் அப்ளை செய்து 10 முதல் 15 நிமிடங்கள் வரை முகத்தில் வைத்திருந்து பின் கழுவலாம். இந்த ஃபேஸ் மாஸ்கை வாரத்திற்கு 2 இருந்து 3 முறை அப்ளை செய்ய பலன் கிடைக்குங்க. அதே மாதிரி வறண்ட சருமத்தினர் 2 ஸ்பூன் அளவுக்கு கொய்யாப்பழத்தையும் 1 ஸ்பூன் யோக்ரட் அல்லது தயிர் சேர்த்து மிக்ஸ் செய்து கொள்ளுங்க. அதோடு 1 ஸ்பூன் பாதாம் ஆயிலும் சேர்த்து நன்கு கலந்து கொள்ளுங்க. இந்த பேஸ்ட்டை முகத்தில் சுத்தம் செய்துவிட்டு அப்ளை பண்ணுங்க. 15 நிமிடங்கள் வரை வைத்திருந்து உலர்ந்த பிறகு கழுவுங்க. வாரத்திற்கு 2 முறை இந்த ஃபேஸ் பேக் பயன்படுத்தி வர சரும வறட்சி நீங்கள் பெறுவீங்க. சென்சிட்டிவ் சருமம் இருக்கிறவங்க எதை அப்ளை செய்தாலும் மிக கவனமாக இருக்கணும். சென்சிட்டிவ் சருமம் இருக்கிறவங்க ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவு கொய்யாப்பழம் சதையை எடுத்து அதோடு 4 ஸ்பூன் வெள்ளரிக்காய் சாறும் சேர்த்து நன்கு குழைத்து முகத்தில் மாஸ்காக அப்ளை பண்ணலாம். இதை 15 நிமிடங்கள் உலர விட்டு பின் முகத்தை கழுவி கொள்ளுங்க. ஏற்கனவே சருமம் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால வாரத்திற்கு 1 நாள் மட்டும் இந்த மாஸ்க் அப்ளை பண்ணுங்க, போதுமானது. அதே மாதிரி காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கொய்யாப்பழ சதையை எடுத்துக்கொண்டு அதோடு 2 ஸ்பூன் ஓட்ஸ் பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இதில் தேவையான அளவு ரோஸ் வாட்டரை சேர்த்து கலந்து முகத்தில் மாஸ்காக அப்ளை பண்ணலாம். 15 முதல் 20 நிமிடங்கள் வரையிலையும் வைத்திருந்து பிறகு கழுவுங்க. இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்திற்கு 2 முறை பயன்படுத்தி வர நல்ல பலன்கள் கிடைக்குங்க. கொய்யாப்பழத்தை நேரடியாக சருமத்தில் அப்ளை செய்யும் போது சிலருக்கு பக்க விளைவுகள் ஏதேனும் ஒன்று ஏற்படலாம். அவை சருமத்தில் ஏற்கனவே அழற்சி பிரச்சனை இருக்கிறவங்க கொய்யாப்பழத்தை அப்ளை செய்யும் போது சருமம் சிவந்து போகிறது, சரும அரிப்பு ஆகியவை உண்டாகலாம். கொய்யாப்பழத்தில் அதிக அளவில் வைட்டமின் சி இருக்கிறதுனால சென்சிட்டிவ் சருமம் உள்ளவர்களுக்கு இன்னும் மோசமாகலாம். சருமம் சிவந்தோ வீக்கத்தையோ ஏற்படுத்தலாம். கொய்யாப்பழத்தோடு எலுமிச்சை சாறு சேர்த்து பயன்படுத்தும் போது சில சமயங்களில் சூரிய கதிர்வீச்சின் தாக்கம் அதிகமாக இருக்கலாம். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த கொய்யாப்பழத்தை முகத்தில் அடிக்கடி அப்ளை செய்து வரும்போது சீபம் சுரப்பு அதிகரிப்பதோடு திறந்திருக்கும் பெரிய சரும துளைகளையும் சிறிதாக்குங்க. அதே நேரம் கொய்யாப்பழம் அப்படிங்கிறது சருமத்திற்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஆரோக்கிய விஷயத்திற்குமே பார்த்தீங்க அப்படின்னா பல நன்மைகளை ஏற்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாம். ஒரு கொய்யாப்பழத்தை நாம் தினமும் உண்டு வரும் பொழுது நமக்கு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வருவது முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறதுங்க. அதே நேரம் வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்பவே நன்றாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த பழம் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு எப்படியெல்லாம் உதவுகிறது அப்படின்னு பார்க்கும்
பார்க்கும் பொழுது ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி ஒரே ஒரு கொய்யாவில் நமக்கு கிடைச்சிடுது. இதனால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நம்மை வழக்கமாக தாக்கக்கூடிய நோய் கிருமிகளிடமிருந்து காக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு கொய்யா பழத்திற்கு இருக்கிறதுங்க. இதில் இருக்கக்கூடிய லைகோபின், கியூரியாசிட்டின், வைட்டமின் சி, பாலிபினால்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளாக செயல்படுபவை. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து செல்கள், அதாவது கேன்சர் செல்கள் கூட வளராமல் தடுக்க செய்கிறது. புரோஸ்டேட் கேன்சர் தாக்கக்கூடிய அபாயத்தையும் இந்த கொய்யாப்பழம் குறைக்க செய்கிறதுங்க. கொய்யாவில் இருக்கக்கூடிய லைகோபின் மார்பக புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கக்கூடியது. இதில் அதிகமாக இருக்கக்கூடிய நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும். இதில் குறைந்த கிளைசெமிக் இன்டோடெக்ஸ் இருக்கிறதுனால இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு திடீரென அதிகமாவதையும் தடுக்குங்க.